வெல்கம் பேக் டு ஃபாலோ ஆன் தமிழ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஸ்ரேயா ஸ்ரீனிவாசன். என் கூட மற்ற 3 பேரும் இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம் பிகாஸ் 2 வீக் பிரேக் இருக்கிறனால. ஸோ என் கூட அரங்கராஜன், அபு அண்ட் குணால் இருக்காங்க. ஸோ கண்டினியூ. Hi guys. Hello. First of all, we should open with a very sad news. Last month வந்து கார்லோஸ் ரேட்டமன் ஐசியூல இருந்தாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தோம். He actually recovered and that was really we were really glad to see, but unfortunately he succumbed 2 days back. இல்ல நேத்து that is 7th July. Yeah. என்ன டீடைல்ஸ் என்ன தெரியல. நான் ஆக்சுவலா ஏதாவது டீடைல் வந்துச்சா? இல்ல. No, it was a prolonged illness. Initially it was said non-COVID related. And he was already suffering from a lot of other issues because of old age. He was 72. So, but yeah, one of the legends of the game, legends of the sport, not just Formula 1, motorsport as well. ஏன்னா நேத்து கிளப் ஹவுஸ்ல வென்ஸ்டே கிளப் ஹவுஸ்ல நாங்க சொன்ன மாதிரி கார்லோஸ் ராட்மன் அண்ட் கிமி ரைக்கனன் இவங்க 2 பேர் மட்டும் தான் WRC-லயும் ஒரு ஸ்டேஜ் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ரேசஸ் இங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க F1ல. வேற யாருமே WRC அண்ட் ஃபார்முலா 1ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு. போயிருக்காங்க ஃப்ரம் WRC டு F1 டு WRC நிறைய பேர் லைக் நம்ம ரீசன்ட் கிமி போட்டாஸ் ராபர்ட் குபிட்சா அண்ட் ஆல்சோ ப்ராபபிலி கார்லோஸ் இன் தி ஃபியூச்சர். பட் ஸ்டேஜ் ஜெயிக்கிற அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு ஹை பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஆஃப் கோர்ஸ் ராபர்ட் குபிட்சா அண்ட் வால்டரி போட்டாஸ் கோ இன் தி ஃபீடர் சீரிஸ். They drive WRC2 I think in the Finnish rally, but WRC mainல வந்து போனதமே இந்த 2 பேரும் தான். So he's one of the legends of the sport who will be missed. அத சொல்ல வந்தேன். And he was also doing a lot of commentary work. Many other legends have told him that he was one of the unnoticed people. Drivers in the sport. நாம வந்து முந்தானத்து கண்டக்ட் பண்ண கிளப் ஹவுஸ் செஷன்லயும் அதுதான் பேசினோம். when we spoke about the GOAT, greatest of all time, we actually often forget some unnoticed people due to their bad luck or bad position and bad situation or something. அப்படி இருக்கும்போது exactly. ஏன்னா கார்லோஸ் ராட்மன் வந்து he came I think with Brabham and then he moved. அப்போ Brabham was a growing team. அப்புறமா he moved to Ferrari which was a step up above Brabham. ஏன்னா previous year 2 years ago they had won the championship. Previous year they would have ended second to McLaren, James Hunt or McLaren. When was he in Lotus? He was Lotusல வந்து மாரியோ ஆண்ட்ரெட்டியோட டீம்மேட்டா இருந்தாரு. நேத்து போஸ்ட் கூட போட்டுருந்தாரு. நல்லா இருந்துச்சு. Yeah, you are absolutely right. I don't exactly remember which year that is. எனக்கும் அவ்வளவு ஞாபகம் இல்ல. But 77 Ferrari என்னால ஞாபகம் இருக்கு. ஏன்னா that is Niki Lauda's second championship, redemption, taking back the championship from his good rival James Hunt. ஆனா அந்த particular season வந்து McLaren was not so good. நிறைய reliability issues இருந்துச்சு. பட் James Hunt was still performing. ஆனா அவனுக்கு நல்ல ஓட விட்டதோ கார்லோஸ் ராட்மன் தான். So that was his, as you said, Lotusல Mario Andretti கூட ஓட்டினாரு. And also he was teammate of Nelson Piquet again in Brabham. ஆனா it was Brabham BMW in 1981 or 82. So I think he started with Lotus and then he moved to Brabham. Sorry, ulta சொல்லிட்டேன். So he's always had championship winning cars or championship winning teammates. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பட் அவரோட டீம்மேட் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் அஹெட் இருக்கறனால he would have taken the championship. அந்த மாதிரி அவரோட கரியர் நல்லா போயிருக்கும். பட் he's a legend of the sport. He's almost like 200 points in Formula 1. அந்த டைம்ல RAR கார் தான் பாயிண்ட் சிஸ்டம் இருந்துச்சு. அதுல 200 பாயிண்ட்ஸ் அவர் எடுக்கறாருன்னா 10 வருஷத்துல then it's a very big achievement. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து கரியர் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்றாங்க, எஸ்பெஷலி புதுசா வர்றவங்க. ஆனா த்ரூ அவுட் த ஹிஸ்டரி கரியர் பாயிண்ட்ஸ் ஆர் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் வந்து சிஸ்டம் மாறிட்டே இருந்துச்சு. இந்த கரண்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட் வந்து ரீசெண்டா தான் வந்துச்சு, லைக் டெக்கேட் ஆர் சோ இஃப் ஐ absolutely right. Actually and a lot of people have missed out on points like Shay said, because only 6 people will be
will be given the point. There's one of the lady driver as well. I just forgot her name. I apologize. Yeah, we She spoke missed out about on her. the points. We spoke about her. She missed out on the points because only 6 were given the points. Yeah. But she finished in the top 8. Yeah. Yes. So that was something which I wanted to mention as well. So and one more thing is, I personally don't like the current point system. MotoGP la the paatha unnu better ah irukum. Yeah. In Formula 1 it's like 25, then 18, then 15. Yeah. Already mentioned the gap between 1, 2 and 3 is 7 So points enormous. and then 3 points. It doesn't make sense. And MotoGP la paatha it's 20, then it's 20, it's 25, then it's 20, then it's 16. So adha madri it's very consistent ah irukku and gradually kammi agum. Ama, So I like the Speaking of these changes, Yeah. speaking of these changes and point system, இப்போ வந்து அந்த பாயிண்ட் சிஸ்டம் மாத்துறாங்களோ இல்லையோ ஒரு புதுசா ஸ்பிரிண்ட் ரேஸ் கொண்டு வராங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அபு? இந்த ஸ்பிரிண்ட் ரேஸ் பத்தி என்ன நான் பேசணும்னு சொன்னா எனக்கு மண்டை ரொம்ப கலக்கலா இருக்கு. Because lot of rules has to be taken into consideration. Already சொல்லுங்க. இன்ஃபேக்ட் ஸ்பிரிண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலா ஸ்பிரிண்ட் ரேஸ்க்கு வந்து மோட்டார் ஸ்போர்ட்ல ஒரு நல்ல நேம் இருக்கு. ஓகேவா? Since F1 is most famous form of motorsport, sprint race கொண்டு வந்து அந்த sprint race ஓட நேமே கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. ஏன்னா அந்த லட்சத்துல they have devised the rules. So if someone can go through the rules, நல்லா இருக்கும். Yeah. Basically sprint race in the sprint qualifying இது இன்கார்பரேட் பண்ணதுக்காக இந்த வீக்கெண்ட்ல ஒரு புதிய சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு டயர் அலோகேஷன்ல. யூஸ்வலி ஒரு ரேஸ்ல வந்து 13 டயர் கொடுப்பாங்க. a total of 13 set of tires கொடுப்பாங்க of all the compounds together. இந்த வாட்டி உங்களுக்கு வெறும் 12 காம்பவுண்ட் தான் இருக்கு. சரியா? 12 காம்பவுண்ட்ல எப்படின்னா 6 set of soft, 4 set of mediums and 2 set of hard. Yeah. இது எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங் வந்து you have to select 2 sets of tires you are going to practice with. Okay? It can be either of soft, medium, hard. It's your free choice. 2 set of tires that you can practice and have your data. அது பிறகு என்ன ஆகுதுன்னா ஃப்ரைடே ஈவினிங் தான் உங்களுக்கு குவாலிஃபையிங் செஷன் இருக்கு. யூஸ்வலி வந்து அது சாட்டர்டே இருக்கும். ஆனா இந்த வாட்டி ஃப்ரைடே ஈவினிங் வந்து instead of FP2 you are having qualifying. And the qualifying you need to have only soft tires. நீங்க வந்து soft tires தான் யூஸ் பண்ணி நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகே? So you have same Q1, Q2, Q3, but all the sessions must be used by the soft tires. So அதான் ஒரு ரூல் இருக்கு. And going before qualifying ஒன்னு சொல்றேன், ஃப்ரைடே மார்னிங் ஓட பிராக்டிஸ்ல you are allowed to use 2 sets. Those 2 sets are free of choice. அதுல வந்து the set you run with the maximum number of laps, அது வந்து you have to give it to FIA. Yeah, I mean you have to give it back to Pirelli. Yeah. That's a good good point. ஒரு நாள் Pirelli. சொல்றாரு. இல்ல பயர் மாதிரி எரியுது ஏன்னா அது நினைச்சாலே எரியுது. That is the kind of respect Abu is giving to Pirelli because he's sick of Pirelli tires. Explosion. அவருக்கு அந்த Bridgestone tires தான் பிடிக்கும். அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? வரலாறு நிறைய, எவ்வளவு பெரிய வரலாறு. அங்கலாம் போவானா மறுபடியும். ஓகே, let's come back. Let's come back. இப்போ வந்து குவாலிஃபையிங்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. The teams who are going from Q2 to Q3, they must reserve a special new set of soft tires. Okay, so any team who's not going into Q3, they will have an extra set, unused set of soft tire. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. Okay, so this is going to be all the viewers, this is going to be very key. You're going to have an extra set of soft tires. இது வந்து ரேஸ் எப்படி எஃபெக்ட் ஆகும் நமக்கு இப்ப சொல்ல முடியல. ஆனா நம்ம பார்க்க போறோம். சொல்ல முடியல ஆக்சுவலா. ஆனா சொல்லலாம். சூப்பரா சொல்லலாம். சஸ்பென்ஸ் மியூசிக். எஸ். கண்டிப்பா. So அதே மாதிரி going forward to Saturday if Shreyas or Aranga wants to explain, you can go ahead. No, and one more thing நீங்க சொன்னீங்கன்னா தெரியல. குவாலிஃபையிங் வந்து Q1, Q2, Q3 எல்லாம் சேர்த்து 4 செட் ஆஃப் சாஃப்ட். அதான். Yeah. You can use 5 செட். You can use 3 also Aranga. 3 யூஸ் பண்ணலாம். But
5 sets of socks. 5 set. 5 available. 5 available டோட்டலா போயிடுவானே. ஆனா Q3 க்கு போறவங்க ஒன்னு ஃப்ரெஷ்ஷா வெச்சுக்கணும். அதான் சொன்னேன். Q3 க்கு போறவங்க must have a fresh set of socks. At least one. regardless yeah. At least ஒரு செட் ஃப்ரீயா வச்சுக்கணும். சோ சாட்டர்டே என்ன மேட்டர் ஆகுதுன்னா FP2 அதாவது பொதுவா FP3 சாட்டர்டே நடக்கும் ஒரு மணி நேரத்துக்கு. ஆனா FP2 நடக்குது. இவரு அபு சொன்னதுல வந்து Q1 Q2 Q3 குவாலிஃபைங் நார்மல் குவாலிஃபைங் செஷன்ஸ் ஃப்ரைடே வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அப்பவே as soon as the qualifying is done, parc fermé conditions come into play. ஸோ பார்க் ஃபர்மே கண்டிஷன்ஸ் என்னன்னு நீங்க கேட்கறச்ச பழைய போட்காஸ்ட் நீங்க எடுத்து பார்க்கலாம், இல்லாட்டி எங்களோட பழைய இன்ஸ்டாகிராம் லைவ்ல நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களோட வண்டியோட ஹைட்ராலிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். தட் இஸ் பார்க் ஃபர்மே கண்டிஷன்ஸ். ஸோ அதை வந்து அந்த கண்டிஷன்ஸ் வில் ஸ்டார்ட் டு அப்ளை ஆஸ் soon as Q3 is over. ஸோ அந்த park format conditions-ly are going to do the FP2 which is on Saturday morning. So நிறைய confusions நிறைய teams go on. We'll go in depth with respect to that in a little while. So அதே park format conditions-ly they have to do the practice 2. அதே park format conditions they have to do the sprint qualifying. அதே park format conditions-ல they have to do the race as well. So இப்போ பார்க் ஃபர்மே எப்பவுமே வந்து சாட்டர்டே ஈவினிங்ல இருந்து சண்டே ரேஸ் முடியற வரைக்கும் தான் வரும். பட் this time it sets in a day earlier on Friday evening itself, and Saturday full day they have to maintain it. So அது நிறைய issues இருக்கு. Full session நிறைய maintain பண்ண நிறைய issues இருக்கு with respect to vehicle ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்னு. அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா FIA நீ ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனா சேம் பார்ட் சிமிலர் பார்ட்டா இருக்கணும், சிமிலர் வெயிட்டா இருக்கணும், பார்ட் சேஞ்சஸ் இருக்க கூடாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. Of course every team have two of FIS scrutineers to check what is being done on the car during park forme. So அவங்க அப்ரூவ் பண்ணாதான் they have to do it. அது போக they have in case sprint raceலயோ இல்லாட்டி free practice டூலயோ வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, பட் மேஜர்லி ஸ்பிரிண்ட் ரேஸ்ல வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, வெஹிக்கிளுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா, then they have also included extra money allocated in the budget cap for repairs. 100,000 pounds, which I don't think is that. But overall, overall sprint race, மூணு sprint race க்கு சேர்த்து 500,000 pounds இருக்காங்க. But இப்போதைக்கு they are saying 100,000 pounds per event என்ற மாதிரி, especially for sprint race, which doesn't make sense in my opinion. But it depends for Haas on it is a big amount. For Haas it's a big amount. Haas is a big amount. But it depends on what the damages are and how the FIA will approve it. Bankla 500,000 irukku, but they are giving 100,000 for the event. They can extend it a little bit in case you have to change the entire drive shaft a la Monaco. So ஒரே ஒரு விஷயம் நான் என்ன ஆட் பண்ண விரும்புறேன்னா, இந்த ஸ்பிரிண்ட் ரேஸ் குவாலிஃபைங் வந்து அவங்க வந்து சீசன் ஆரம்பிக்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணிருந்தா அந்த பட்ஜெட் கேப் அலோகேஷனுக்கும் இதுக்கும் ரொம்ப என்ன சொல்றது ஒரு கிளாரிட்டியா இருந்திருக்கும். இது வந்து இது ஆக்சுவலா எப்பவுமே வந்து ஓடிட்டு இருக்கு bro, it's not like it's something new or something. கண்டிப்பா இருங்க. நான் கன்ஃபர்மேஷன் சொல்றேன். இவ்வளவு ஈவென்ட்ஸ் நீங்க வந்து 3 ரேஸ் பண்ண போறீங்க, நக்க 4 ரேஸ் பண்ண போறீங்க, நக்க 2 ரேஸ் பண்ண ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்பிரிண்ட் ரேஸ்ல வந்து இவ்வளவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா டீம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி மெர்சிடிஸ் போன வருஷம் ஒரு சாசி யூஸ் பண்ணிட்டு காஸ்ட் சேவிங் மெஷர்ஸ் யூஸ் பண்றாங்க. மெர்சிடிஸ் மாதிரி ஒரு டீமே அந்த நிலைமத்துல இருக்காங்கன்னா, அப்போ லோ பட்ஜெட் டீம்ஸ் மாதிரி ஆல்ஃபா ரோமியோ, ஹாஸ் அந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்தா, இட்ஸ் லைக் ஃப்ரம் டீம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், இட் ஹவ் பீன் a little bit easier and better to adjust your budget. அவ்வளவுதான். And one more thing வந்து absolutely right, you are absolutely ரெண்டு கேட்டகரியுமே ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேலஞ்ச் தான். ஹை பட்ஜெட் டீம்ஸ்ல உங்களுக்கு அலோகேஷன் கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் திங். லோவர் பட்ஜெட் டீம்ஸ்ல என்னன்னா அவங்களுக்கு அலோகேஷன் நிறைய இருக்கும் அந்த $145 million. என்ன ப்ராப்ளம்னா them gathering that much money is the issue. ஒரு டீமுக்கு அலோகேஷன் கம்மி, இன்னொரு டீமுக்கு அல்லுற அளவுக்கு அலோகேஷன். ஸோ
Absolutely. So that's my 2 cents. This is apart from the extra stress the car's engine and gearbox will have. இது ஒரு தனி டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இன்னும் போல போவோம் இப்பே போவோம் கொஞ்சம். அதுக்கு முன்னாடி let's finish off the Saturday. Exactly. Okay. So Saturday என்ன நடக்க போகுது அப்படினு பார்க்கறச்ச Saturday வந்து morning as I said FP2 session நடக்கும். அதுக்கு வந்து you are destined to use one set of tires, your choice. And இப்போ sprint raceல again your one set of tires, your choice. You can put soft, medium or hard, your choice. ஆனா sprint race பொறுத்தவரை you do not have to pit. Mandatory pit stop கிடையாது. நீங்க வந்து pit போணும்னா உங்க risk, you will lose the position or you can use it as a strategy like 2017 Charles Leclerc in Bahrain when he pit and he came out 14th and still won the race by overtaking. But F2 ல வந்து equal machinery, totally different. இங்க வந்து ஒரு ரெண்டு டீமோட காரால முன்னாடி போற வண்டியை ஃபாலோவே பண்ண முடியலையா, இல்ல ஓவர்டேக்கரா பண்ணணுமாமா. So dirty is a big issue in Formula 1. அது F2 ல ரெப்ளிகேட் பண்ண மாதிரி அது பண்ண முடியாது. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு யார சொல்றேன்னு. So இதுல என்ன சொல்ல வரேன்னா FP2 ல வந்து they can use one set of tires for their own choice. Sprint ல one set of tires their own choice. So sprint ல என்ன நடக்க போகுதுன்னா they are going to race for like 100 kilometers or 120 kilometers per max. So it will be like 20 usually எவ்வளவு laps? Silverstone எவ்வளவு laps? நல்ல கேள்வி. I think 50 என்னது 52. Silverstone is a 52 lap circuit. 52 13 laps இருக்கும். So 100 kilometers is the distance. 100 kilometers is distance. So the circuit length is around 5.891 kilometers. So approximately if you want to keep like 6 kilometers ne vechana, like if you want to keep it as an approximate 6 for calculation, so it would be what, like 17 laps if I'm not wrong. 17 to 18. 17 to it's 18 like 52 laps la one third of the distance. 52 or 17 to 18 laps. 18 laps ne vechikalam. So race is going to be like for 18 laps and the tires have to அதாவது 18 laps தாங்கணும். அங்கதான் Pirelli, but பின்னாடி பாத்துக்கலாம். So இந்த 18 lap raceல வந்து you are given only one tire, and in case you do choose to pit, you have to come back out on the same compound. This is the problem. அங்கதான் twist. So இங்க number of tire allocations twist வரப்போகுது. ஏன்னா அபு சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 tires தான் வந்து கொடுக்க போறதா இருக்கு உத்தேசம். ஆமா. So that's the biggest twist in my opinion. So and Saturday and the 18 lap race is going to be a half an hour race. So in the entire spectacle இப்போ வந்து Saturday evening வந்து ஒரு அரை மணி நேரம் நடக்க போற கன்ஃபியூஷனுக்கு தான் அந்த ஒரு அரை மணி நேரம் கன்ஃபியூஷன். and local time it is going to start around like 4:30 PM. So நம்ம ஊர்ல வந்து பண்றச்ச அது it will be like 7 மணி 6:30 around 7. Winners க்கு 3 point, second வரவனுக்கு 2 points and third வரவனுக்கு 1 point அவ்வளவுதான். It's 3 to 1. வெறும் podium finishes தான் points. Podium there is no podium. There's no podium ceremony தான். podium கிடையாது. But awarding வந்து award கொடுக்க போறது வந்து பார்க் கொடுக்க போறாங்க. அதாவது முன்னாடி குவாலி முடிஞ்ச உடனே டயர் கொடுப்பாங்கல அந்த மாதிரி ஒரு சின்ன அவார்ட் கொடுக்க போறாங்க. ஆல்சோ ஏதோ அங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அமெரிக்கன் ஓல்ட் ஸ்போர்ட் வர நோ ஏதாவது ஒரு காமெடி கண்டிப்பா பண்ணுவாங்க. எஸ் and also it's going to be a full house. So the crowds are going to be there. So that's a good providing it doesn't rain. social distancing இருக்கா இதெல்லாம் இதெல்லாம் தெரியல. லைக் டிபெண்ட்ஸ். இப்போதான் நம்பர் ஆஃப் கேसेस பார்த்துட்டு வர 36000 இன்னைக்கு. அங்க பின்னாடி அந்த பீம் இருக்குல அந்த மரத்துக்கு பின்னாடி அப்படியே அந்த தழுவிட்டு. ஆமா டெல்டா வேரியன்ட் அப்படிதான். ஆல்சோ ஒரே ஒரு பாயிண்ட் இத பத்தி சொல்லிடுறேன். this time Silverstone Grand Prix full house வைக்கிற காரணம் வந்து it's not about financial or anything. They are going to do some research on this particular event. So இந்த ஈவென்ட்ல எப்படி நடக்குது அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் each and every participant or the in the race in that weekend all the fans and everyone will be traced after that. ஆமா ஏனா if someone of you are going in Europe we've already had such testing being done with respect to
பார்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில ஆரம்பிச்சாங்க, இப்போ கான்சர்ட்டுக்கு போச்சு. ரீசெண்டா ஈவன் பிரையன் ஆடம்ஸ் கான்சர்ட் என்னமோ நடந்துச்சு, சாரி ப்ரூஸ் ஸ்பிரிங்ஸ்டீன் கான்சர்ட் நடந்துச்சு நெதர்லாண்ட்ஸ்ல. that was also a full house in எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா since the restart from the pandemic last ஆஸ்திரேலியால இருந்து F1 வந்து அவ்வளவு நல்ல நேம் இருந்துச்சு. இது ஒரு நாள் கெட்டு போக கூடாதுன்னு. But I understand the research part. So let's see. One more point I want to add is the timing. Silverstone Grand Prix crowd test பண்றது timing எதுக்குன்னா they have enough time between the Silverstone and the next days. ஏன்னா after Silverstone பிறகு உங்களுக்கு summer break வரும். Hungary break வரும். 2 weeks break Hungary and then there's a 1 month break of Hungary பிறகு ஒரு summer break வரும். And the summer break they'll be able to analyze the effects the crowd had or the effects of having a full crowd in the track. இது ஒரு நல்ல கான்செப்ட் தான் தெரியுது, because ஒரு 6 weeks இருக்கு after the Silverstone race. Okay, for them to analyze how and what the effects are of having a fully fledged filled stadium. So this is something அது மட்டும் இல்ல the reason, right? Absolutely true. அது மட்டும் இல்ல, with respect to the UK, I guess with respect to the UK government வந்து அங்க majority of their adult population have been vaccinated. So they are able to so அங்க வந்து it's already a controlled environment மாதிரி create ஆயிடுச்சு with respect to the spread. So இல்ல அசன் இப்போ ஹாஸ்பிடலைசேஷன் ரேட்ஸ் கம்மி, நிறைய பாசிட்டிவ்ஸ் வருது, பட் அவங்க யாருமே ஹாஸ்பிடல் போற அளவுக்கு இல்ல. இட்ஸ் பீன் மைல்ட் சிம்டம்ஸ். ஸோ த வேக்சின்ஸ் பீன் ஒர்க்கிங் ஓவர் தேர் ஃபார் அ லாங் டைம். அண்ட் இதை வச்சு தேர் கோயிங் டு செக், ஓகே வில் வி ஹேவ் டு ரியலி பேனிக், வேக்சின் போட்ட அப்புறமும் வி நீட் டு பேனிக் ஆர் நாட் அப்படின்றதுக்கு. ஸோ தட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் we are going to see, not just with respect to Formula 1, but in the weekend Wembley Stadiumல வந்து யூரோல நடக்க போகுது. Euro or finals. Is it in partnership with NHS? NHS will definitely be part of it. NHS will definitely be a part of it. Kunal, I think that's a nice point to add also. NHS also, if I'm not wrong, participants, I mean the fans allowed in the Silverstone Grand Prix are only vaccinated people மட்டும் தான் நினைக்கிறேன். You need to have a negative test as well, no? If I'm not wrong, that negative test no edukku. ஏன்னா வேக்சின் after 2 weeks கழிச்சு then only you can move without mask or move anywhere அந்த மாதிரி தான் இங்க ரூல்ஸ். So anyway you need to show a negative test regardless of it. One small off topic point, Manchester United ஒரு season ticket வந்து full ஆயிடுச்சு. Can you believe it? I mean full actually full sold, house full sold. So that's something, so basically ticketsலாம் என்ன சொல்ல வரேன்னா the sporting organizations have started selling the full season tickets also. So if this experiment works, don't be surprised to see other Formula 1 tracks and other sports also incorporating something similar, at least in places like Europe. Maybe not in some other continents, but Europe le idu nadakadhu konjam vaayippugal irukku. Even in cricket, Lordsla nadakka pora first test between England and Pakistan, I think will be full house with full fans. They've sold out all the tickets in Lords. So but anyway, going back to sprint quality. Let's not deviate. Coming back to the topic, I have two questions to ask. So one pertaining the tires, right? So if I use softs, if on a softs qualifying to use panna, like whatever it is, 5 sets, all using softs for qualifying, can I start the race on mediums? It's the 18 lap race. The mediums can this thing. So if I am a team or a driver, can I strategize to be like, okay, medium sport, can I go in? Can that happen? So that's one question which I want to ask. You can go in. As I said, you have tire choice. இப்போ இந்த ரேஸ்லயும் சரி மெயின் ரேஸ்லயும் you got tire choice. You choose what tire you want to start the sprint quali on. So you can start on a hard. So I use softs in qualifying regardless. Now hards I can use the highest compound as well. C5 is the hardest, right? Yeah. So I can start on C5 as well. Absolutely. C1. C1. C5 is the softest, but C1. இப்போ போன ரேஸ் வரைக்கும் வந்து இந்த டீம் ஃபெராரி டீம் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ்லாம் பண்ணி நாங்க Q3க்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீடியம்லயே வந்து Q2 ஃபுல்லா ஓட்டுனானுங்க. இல்ல அது ஃபெராரி இல்ல, AWS பண்ணது அவங்களுக்கு. ஏதோ ஒன்னு பண்ணாங்க.
கரெக்டா போட்டுக்கோங்க. அவங்கள பத்தி பேசும்போது நான் ஆல்ரெடி சொல்லணும்ன்றேன். நார்மல் ரேஸ்க்கே பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கடைசி 2 ரேஸ் தான் நல்லா பண்ணானுங்க. இப்போ புதுசா இந்த மாதிரி வரும்போது இது எப்போ பண்ண போறாங்களோ? அதாவது ஃபெராரி ஸ்பிரிண்ட் சாஃப்ட்ல ஆரம்பிச்சு அதே டைம்ல முடிச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கும்பா. அவ்வளவுதான் சொல்றேன். அதுவும் சில்வர் ஸ்டோன்ல நம்ம காலேஜ் ஒரே நிமிஷம் நம்ம காலேஜ்ல லேப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களா ஒவ்வொருத்தருக்கு இந்த ஷீட் வச்சுக்கோ கையிலேயே வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இரு இங்க இந்த டயரு அங்க அந்த டயரு பார்த்து கரெக்டா பண்ணு. So basically என்னன்னா இவ்வளவு நாளா நிறைய டீம்ஸ் were deciding Q2 ஏன்னா இவ்வளவு நாளா Q2 ல போற டயர் தான் ரேஸ்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் if you progress to Q3. So அதனால they will go for a conservative Q2, put on the hards, put on the mediums. சில டீம் வந்து Q3 போவானா will have free tire choices and will start with hards, will go long. பெரேஸ் மாதிரில will go long ன்னு சொல்லிட்டு லாங் ஜம்ப் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்போ அதெல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டில போடுற கேஸ் இந்த ரேஸ்ல. ஏன்னா all the cars must qualify on soft tires. So true pace of the cars will come to the fore. ஏன்னா ஆல்ரெடி போன வருஷத்துல இருந்து பார்ட்டி மோட் தூக்குனனால நாம குவாலிஃபையிங்ல என்ன என்ஜின் மோட் யூஸ் பண்றோமோ ரேஸ் வரைக்கும் பண்ணோம். சோ பார்க் ஃபார்மேட்ல you cannot even change your engine mode ஆயிடுச்சு. சோ இந்த டைம்ல பார்க் ஃபார்மேஸ் ஃப்ரைடே itself. சோ ஃப்ரைடே என்ன என்ஜின் மோட்ல இவங்க குவாலிஃபை பண்றாங்களோ அதே என்ஜின் மோட்ல தான் ஸ்பிரிண்ட் குவாலிஃபைங் FP2 and ஸ்பிரிண்ட் குவாலிஃபைங் ஓட்டணும். அதே என்ஜின் மோட்ல தான் மெயின் ரேஸையும் ஓட்டணும். எஸ் ஸ்மால் கரெக்ஷனா நிறைய பேர் வந்து இந்த என்ஜின் மோட் அண்ட் பார்ட்டி மோட பத்தி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. குவாலிஃபைங் என்ன செட் ஆஃப் மோட்ஸ், இட்ஸ் லைக் மோட்ஸ் ப்ளூரல். என்ன செட் ஆஃப் மோட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதே செட் ஆஃப் மோட்ஸ் ஷுட் பி யூஸ்ட் இன் த ரேஸ் ஆல்சோ. அதுதான் நிறைய பேர் இது கேட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் கூட ஹாமில்டன் வாஸ் ஆஸ்கிங் ஃபார் மோர் பவர் அண்ட் ஆல். தே வர் கிவிங் ஹிம் another மோட். அது வந்து நிறைய பேர் கன்சர்ன்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So you can use a particular set of modes. For qualifying a set of modes use பண்ணீங்கன்னா அதே set of modes have to be and can be used during the race. So this is the rule. Yeah, you can நாங்க பார்ட்டி மோட்னு சொல்லும்போது பார்ட்டி மோட் ரூல் என்னன்னா நீங்க வந்து குவாலிஃபையிங்ல வந்து ரொம்ப ஹையஸ்ட் செட்டிங்ல இருக்கும் என்ஜின். அப்புறமா ரேஸ் டீடியூன் பண்ணுவாங்க. அந்த டீடியூன்மென்ட் நீங்க பண்ணக்கூடாது. அங்க நீங்க ஃபுல் டியூன் பண்ணீங்கன்னா ரேஸ் பூரா அந்த ஃபுல் டியூனிங்ல இருக்கும். அப்புறமா நீங்க உட்கார்ந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். Basically you can run on party mode and run the race also on party mode and the engine கண்டம் ஆயிடும். அவ்வளவுதான். engine கண்டம் ஆயிடும்பா. சோ இப்போ எல்லா டீம்ஸுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா அந்த பார்ட்ஸ்மே ஃப்ரைடேயே ஆரம்பிக்குது. சோ ஃப்ரைடே என்ன இன்ஜினோ அதே தான் சாட்டர்டே என்ன இன்ஜினோ அதே தான் சண்டே. சோ if they want to பட் இஃப் தே வாண்ட் டு ரிஸ்க் இட்னா பக்கத்துல நிறைய ஃபேக்டரி இருக்கு. அவங்களோட ஃபேக்டரி ஆஸ்டன் மார்டின்லாம் அப்படியே அந்த பக்கத்து ஃபேக்டரியில போயிட்டு அதெல்லாம் போய் பாஸ்தா தான் அங்க போய் பாஸ்தா சாப்பிடணும். எனக்கு என்ன தெரியுமா யூகிஸ்னோட ஏனாக்கா நம்ம போய் வண்டி இடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். ஃபெராரி டீம்ஸ் அவுட்ரு மில்டன் கினிஸ் இருக்குதுல, மில்டன் கினிஸ்ல இருந்து ஹோண்டா இன்ஜின் வந்துரும். அது இருக்குது. இன்ஜின் என்ன மில்டன் கினிஸ்ல தான் வருது. But my second question is considering all of this, will the drivers go ahead and take that extra risk in the sprint race, considering that all these restrictions and the parts and all of that which is there, considering they have to conserve engine as well, will they go ahead and take the extra risk in the sprint race? What type of risk do you mean? So qualifying, I mean, see, we are running 18 laps or something here, right, in the race. So similarly, if you see in qualifying as well, if an average driver who will take all Q1, Q2, Q3, they run around 16 to 17 laps. And the moonume irukudhu, like timed laps they run usually. So on an average, right? So the number of laps is the same thing. But about risk being that about overtaking and whatnot, if they come wheel to wheel racing, close contact panda, you lose your parts and all of that, right? So will that play in the driver's mind, or will they want to be like, okay, fine, because it is one is sprint qualifying, whatever it is, it will give me the advantage in the race.
it's okay, I will go for it. Now will they go ahead with it? Adha or big question. What I personally feel the top 3 teams will definitely go for it. ஏனா ரேஸ்ல பாக்குறோம் ஒரே ஒரு fastest lap point க்கு ஃபிட் பண்ணி அடிச்சுக்கறாங்க. Okay? I definitely feel if especially Red Bull, they have to gain as much points as possible before Mercedes come back into the picture. I think all the panelists here will agree. Red Bull cannot relax. Red Bull மட்டும் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா Mercedes will definitely they'll make a comeback. Regardless if they make a comeback or not, Red Bull cannot take that risk. So they will go full throttle. Mercedes also, they cannot fall behind Red Bull. So even they will have to go full throttle. So இது ரெண்டுமே காம்படிஷன் வைஸ் அதான் ஒருத்த சொன்னல 30 செகண்ட் வரும் blitz பண்றோம் ஃபீல்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். கத்துக்கிட்ட மொத்த வித்தியா வெட்றாரா. எனக்கு தெரிஞ்சு இருக்கும் அரங்கா டோட்டல் 30 seconds lead இருக்கும்னு சொல்றாரு. other team சொன்னாரு. is Red Bull in that other teams? ஆமா அதான் இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன், teams will be bringing a new chassis at one point or the other in the season. Okay, most of them are carrying over the exact same race chassis used from last year. Okay, இதுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் after you get that new chassis, get the performance அப்படின்னு என்ன ஆச்சு மனுஷனாடா நீங்க எல்லாம் நெட் கடைச்சா சொல்லிட்டு பாயிண்ட் வந்துருச்சு. பாயிண்ட் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. you are absolutely right. ஏனா bringing the new chassis is the key for Mercedes. They have to bring the new chassis as soon as possible. So அதுக்கு தான் வந்து summer break is coming at the right time for them. Silverstoneல எடுத்து வருவாங்களான்றது டவுட். பட் சம்மர் பிரேக் ஆனப்போ டெஃபினெட்லி அதான் நான் சொல்ல வரேன். எய்தர் இந்த பழைய சாசி வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் வீக்கெண்ட் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்களா, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இப்பயே கொண்டு வருவாங்களா டு மேக்ஸிமைஸ் த பொட்டன்ஷியல்? அதுதான் இங்க கேள்வி. பட் அகைன் அதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா இதே போட்காஸ்ட் லேட்டரா போவோம். ஸ்பிரிண்ட் ரேஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு போவோம். But to answer Kunal's questions, German director translation பண்ணிட்டேன். So but will the same right? What about the mid-table teams like AMR? அதான் சொல்றேன். இப்போ with respect to Ferrari only, ஏன்னா they would like to go as long as possible in இப்போ Aston Martin since Baku or since Monaco they wanted to go long. Ferrari for last 3 races they've been going long. Avanga idea வந்து will go long and gain as much as points as possible. So with respect to that, they would not like to risk a lot of parts damage. ஏன்னா in the car in the race வந்து top 3 மட்டும் தான் points 3-1. மத்த யாருக்கும் points கிடையாது. மத்த எல்லாரும் வந்து they are going to fight for track position for the main race. And Silverstone being Silverstone, track position is important as always, but you can still make a comeback if the weather is proper, or if you have a decent car, if your strategy is very well, you can still make a comeback through the field. So இதெல்லாம் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து இருந்துச்சுன்னா, இது கொஞ்சம் கஷ்டம், பட் இருந்துச்சுன்னா they would all take that into account. For example, Aston Martin, I expect Aston Martin to குப்பையை வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்றதுக்குனே ஒரு கூட்டம் அது. ஸோ அது அவங்க பண்ணாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ I would say if I was working at Aston Martin, be as competitive as possible, as needed. Once you know you're not going to get the solitary 1 point in P3, don't risk the pass, don't risk the cars too much. ஓரளவுக்கு இருக்கிற பொசிஷன் தக்க வச்சுட்டு, if you are P5, well and good. If you are P10, okay, we can finish the race in P10, not let anybody else overtake you, don't be too aggressive yourself. And main race la points வர போகுது 6.65 எல்லாம் இருக்குல்ல. So main race la வந்து we'll go long, we'll start off on the hard tires, go long. If you have a space soft, put on the soft later, or if hards there mediums there இருக்குன்னா okay, go as long as possible, take in the mediums as late as possible. You will have the fresh tires towards the end in 50th lap or so.
then weave your way through. That is the best strategy in my mind for a midfield team. Yeah, I think Shreyas summed it really well. But the problem in strategy, the problem enna na ipo solren. If one of the teams, because of whatever reasons, the midfield team solren, they don't have enough soft tire, they are choosing to go with mediums for the sprint race. Okay, and because of some issue, they had to make a pit stop and use another set of mediums. Na, avanga main is a total pochi. You're absolutely right. You're absolutely right. So when a team is going for a second pit stop, I would consider myself that they are planning to overtake through the field in the sprint race. இப்போ வந்து 8 லேப் பாக்கி இருக்கு. 11 லேப்ல மனுஷன் வந்து பிட் பண்ணிட்டானா இன்னும் 7 லேப் பாக்கி. ஓடு எவ்வளோ உன்னால வந்து ஓவர்டேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓவர்டேக் பண்ணி try to get in P3 at least. That would be the plan. I expect that to be done by McLaren. I expect McLaren to do it. I understand the approach. கொஞ்சம் doubt தான் ஏனா you won't get the delta. அதுதான் problem. Yeah, the problem is the delta. You're absolutely without right. a safety car or something, it's going to be very tricky. Yeah, the problem is the delta. You're absolutely right. But you can take a risk. You yourself quote the Charles Leclerc or a particular race in Bahrain 2017. நீ எப்பவுமே சொல்லுவ. So that is one anomaly in the சொல்லணும். But that is a possibility. That is a possibility because sprint is going to be just an experiment, and someone will do that experiment definitely. And I expect someone like McLaren to do it because they have the pace to challenge Red Bull and Mercedes. அது நாம வந்து போன வாரம் ரெண்டு தடவை பார்த்துட்டோம். I think that can only be done. I think that can only be done with a soft set of tire. I think that's the only thing they can do. That's also everything. Qualifying le if they don't use more than 3 set of soft, if they nail each and every lap in qualifying, and they have like 2 or 3 extra set of soft they can try that strategy on the sprint race. Yeah. Ana and the work point is worth. Race you can fight for more points. You're absolutely right. That is what I want. Absolutely right. But again, and இப்போ நமக்கு வந்து இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னா we are ending P3. Raceல we will have track position. Track position இருக்கறனால we can control the pace if we have the car correctly set ஆயிருந்துச்சுனா the third place car can control the pace. It can try to create a DRS train behind for the cars behind. So உங்களுக்கு வந்து track position கிடைக்கும். And more often than not, you could end up P3 in the main race as well. ஏன்னா sprint qualifying ல என்ன பொசிஷன்ல எண்ட் ஆகுமோ அதுதான் வந்து மெயின் ரேஸ்ல பொசிஷன்ஸ். There's a counter argument to that. ஏன்னா if they're starting say for example they will have a lesser set of medium tires, okay, because I don't see them using a couple of soft also in the sprint race. Say for example they do that strategy on the medium set of tires. Race la avanga medium irukadu. They will have to somehow manage in the soft and the hard. How will teams do that? நான் ஏற்கனவே சொன்னதா start on a hard, go long, last la put your soft. I don't think it lasts more than 15 laps. Soft 15 laps க்கு அப்புறம் மேல இருக்காது. Yeah, start on hard na I don't think it will work out in a track like Silverstone. Because Silverstone I will counter that with Max Verstappen last year. Yeah, Max Verstappen started on hard. Started on a hard. He started on hard. Which race are you talking about? I'm talking about Silverstone, where he said no, I don't want to stay behind like a grandma. And last year 70th Grand Prix சொல்றீங்க. Second race la வந்து it was just like Austria, was a set softer. ஆமா. So that's சொல்றேன் because I think அந்த செட் தான் இப்போ வருது. If my memory is right, அந்த செட் தான் இங்க வருது. They're going to use special tires for Silverstone, which is having more reinforcement. Yeah, but actual grading that is only for the C4. Yeah, that is only for the C4. I need to check up which compound exactly they're using. Because that race he started on hard.
Yeah, but because he started on hards and he said that I don't want to hang behind like a grandman. He started on hards and then he won the race. That was, he went so long and like after his first stop, he did a one stopper. He came just behind Bottas. Ana adutha corner le like what in turn 3 or something arena turn la avan edutittu poitaan like he overtook and Bottas was a sitting duck. Onnume panna mudiyala. He was on mediums, Bottas was on hard. So you can start on hards and win. I mean, or do well in the race. So I'm expecting teams to, again, this thing is that teams might run on medium tires. If it's an 18-lap race, mediums can do 18 to 20. Softs cannot maybe do the whole race. I'm expecting teams to go mediums on sprint. And, if they have a set of mediums remaining, then they'll use hard and mediums or something. With softs, only if there's a safety car towards the end, 10 laps or probably 13 laps or 15 laps, they'll use the softs. But yeah, it will be hards and mediums for the race, at least Sunday race. நான் மறுபடியும் சொல்றேன், you can even start it off அப்படி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல you can start the point I'm going to say. Qualifying if they mess up even one of their laps, they will inevitably have to get another tire and use another tire. It is very 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 இந்த வாட்டி நீங்க பாருங்களே மட்டும் கிடையாது. I'll just finish off பாருங்க. இந்த வாட்டி உங்களுக்கு they cannot wait till the end of the session to go and hit the qualifying. Time கிடைச்சதுன்னா ஃப்ரீயா இருக்கும்போது trackல they'll try and set the best time. That's what they're going to do. Already they don't have enough tires to play with. And itல வந்து லாஸ்ட்ல போயிட்டு ஒரு லேப் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். Even if one car blocks them means that's it. In other sessions you can have your medium tire or soft tire. Medium tire now you can cancel that lap and you can go for the faster lap the next lap அப்படி பண்ணலாம் அவங்க. ஆனா இந்த வாட்டி அந்த ஆப்ஷன் இருக்காது. ஆமா. So it's going to be very very difficult, it's going to be very tricky, and the person who nails the qualifying on Friday is the one who's going to have the advantage throughout the weekend. Yeah, you are absolutely true. Just another doubt, just to throw a mix in the spanner. What if it is a wet qualifying on Saturday? Saturday wet இருந்தா என்ன ஆயிடும்? That's a good question. Spanner in the mix. Okay. What if on Saturday it rains? Will they start on all like the wets or intermediates for the sprint race? So good question. I have an answer for you. Yes, they will have to start on if it rains on a Saturday, then Pirelli will provide them with an extra set of inters, and depending on the weather conditions, they start on wet or inters, and on the particular race sprint qualifying munjapro, the team has to return that particular set of inter or wet, whichever is being used, back to Pirelli. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா செட்டா தான் ஒன்று வருது, ஏற்கனவே அலோகேட் ஆன செட் கிடையாது. So they have to return it back to Pirelli. And only if they return it back will they be able to get the new set of tire for the race. Yeah, for the race. Yeah, if it rains on Sunday. Yes, absolutely. இதுதோ பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்கு. டயர் கொடுத்தா டயர் ஆமா ஏதோ பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. டயர் கொடுத்தா டயர் வாங்குவேன். அது என்ன தோணுதுன்னா especially mid teams and lower mid teams qualifying on Friday run பண்ணாம இருந்தா okay, qualifying Friday run பண்ணலனா they'll have to start at the back on the sprint race, but I don't think people will try and do such nonsense stuff. They have to run FP2 on Saturday morning. So that is a mandatory there. But you are absolutely right. Quali in case yarka Q1 le accident aayachna, they will start last. Or pit lane, whatever is. But if you depending on the damages, of course. If you ask me, I think some teams will be again smart by just going to Q2 and then having a Monza le qualifying la அந்த ரெட் கலர் டி-ஷர்ட் பசங்க தான் சொல்றாங்க நாங்க டெலிபரேட்லி தான் மோன்சாலே குவாலிஃபையிங்ல வந்து எக்ஸ்ட்ரீம் வேணும்துக்காக ஏதோ பார்த்தாங்க, கடைசியில டிராஃபிக்ல கிரியேட் பண்ணானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ஏதாவது அது மாதிரி அதே மாதிரி கிடையாது. லாட் ஆஃப் unexpected stuff could happen இங்கேயும். டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ அபு சொன்ன மாதிரி 5 டயர் தான் குவாலிஃபையிங்ல. ஸோ இன்கேஸ் நம்ம
Lance Stroll or Sergio Perez, and if they use 2 tires in Q1 and 2 tires in Q2, then they left with only 1 tire for Q3 if they do make the jump to Q3. And Q3 they have to set the best time in that 1 tire itself, or they have to use the 1 used tire from the previous sessions. It's nobody will no, they have to save a new tire for Q3. For all those, at least, but also for very important, all those folks, flat spot edo tire kaachina avana gali. So the flat spot one ரெண்டாவது பஞ்சர். Silverstone and puncture. Silverstone and puncture is go hand in hand though. This is exactly what me and Aranga were discussing before we came to the session. Especially sprint qualifying le some accident or minor accident aache, debris irukku, and if a tire gets punctured na, you have to pit, you have to use a new set of tires. That is definitely going to affect your race, especially if it is mediums, especially main race, yeah. Maybe I'll put a disclaimer, maybe we are overthinking this, maybe it will not be as complicated adu irukku, but if you see from our perspective, the fact that they are limiting only 1 compound for the Friday qualifying session, that is the biggest concern for me. If they are giving you a choice, that would have at least made sense. But to limit just the soft can be used in the Friday qualifying, that's something which is a problem for me. Maybe what they can do is இது ஒரு ட்ரையல் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க, and for maybe they can have some changes. Of course, sprint qualifying has come in as a trial. But I understand the perspective of FIA to say you use only softs for quali. ஏன்னா இப்போ வந்து நிறைய டீம்ஸ் Q3 and Q2 ல வந்து they are going for mediums, so we are not getting to see the real pace of that car. But our soft போகும்போது Q3 ல தான் we are able to see the real pace of many cars. ஏன்னா நிறைய டைம்ல வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஆல்ஃபா ரோமியோ P3 ல இருக்கும் Q2 செஷன்ல இல்ல Q1 செஷன்ல. So it's really confusing for us. எப்படி ஒரு ஆல்ஃபா ரோமியோ ஒரு செஷன்ல P3 P5 ல இருக்கு, but at the end of the day they are only getting knocked out in Q2 itself. So but இதுல வந்து we can really see the actual pace of each and every car. ஏன்னா softest of the compounds go, you cannot change any engine settings as well, so it gives a better spectacle for the eye, agreed. But itana confusion, ekkachaka confusion with respect to tire allocations and rules with respect to park family, naanga inno adu fullave thodala. Nariya கோளர்கள் வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகி FIA அப்பீல் எல்லாம் ஆகி இப்போ ஒரு சிலது சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நான் போறேன் இப்போ. ஸோ இதெல்லாமே வந்து they had to incorporate it. அது மட்டும் இல்லாம கிளட்ச் அலைட் பார்ட்ஸ் ஆஃப் மெனி டீம்ஸ் வந்து it won't last more than 300 kilometers or 400 kilometers to the max. So certain teams have asked the permission to replace it in in the park firm condition. So இப்படி நிறைய எக்கச்சக்க சிக்கல் இருக்கு. இந்த ஒரு ஸ்பிரிண்ட் வச்சே எல்லாமே தெரியுமா? கண்டிப்பா கஷ்டம்தான். 3 ஸ்பிரிண்ட் குவாலிஃபைங் இந்த வருஷம் ஃபுல்லா வச்சாலும் அவ்வளவா தெரியாது. ஸோ ஒன்லி வென் வி ஹாவ் அ சீசன் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பிரிண்ட் ரேசஸ் வில் கெட் டு நோ. பட் தேர் பிளான் இஸ் லைக் டு கீப் தி ஸ்பிரிண்ட் ரேசஸ் வேர் எவர் பாசிபிள். இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஆல் தீஸ் திங்ஸ் might not make sense. The number one thing which makes sense is here is ஒருத்தர் வந்து அங்க அவ்வளோ பெரிய காஸ்ட்லி டிக்கெட் பே பண்ணிட்டு போறாரு ஃபார் அ வீக்கெண்ட். அங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தரணும்ட்டு தான் ஒரு மெயின் இது. ஒரு ஐ மீன் என்டர்டைன்மெண்ட் இஸ் நாட் அ பெட்டர் குட் வேர்ட், கிரேட் ஸ்பெக்டக்கல்னு சொல்லலாம், ஒரு நல்ல காட்சி. ஸோ அதுக்காக தான் மெயினா. பட் அதுக்கேற்ற மாதிரி மற்ற திங்ஸும் கன்சிடர் பண்ணிக்கணும். மேபி இந்த வருஷம் பட்ஜெட் கேப்ல என்னென்ன நடக்குதுன்னு செக் பண்ணிட்டு மேபி தே could optimize it for next year. But let's see. I guess it might be a flop, or it might be something decent, or it might be something great also. So we won't really know. I guess நிறைய பேசிட்டோம். You're absolutely right. ஏன்னா இந்த sprint qualifying எடுத்து வரதுக்கு முன்னாடி they tried a lot of things to improve Saturday. நிறைய பேர் வந்து சாட்டர்டே டிக்கெட் வாங்குறதுல சண்டே தான் வருவாங்க. சாட்டர்டே யார் வருவாங்கன்னா வீக்கெண்ட் டிக்கெட் வாங்குறவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் they'll come Friday, Saturday and Sunday.
பட் எல்லாருமே வந்து சண்டே டிக்கெட் வாங்கி தான் வருவாங்க. சண்டே தான் நிறைய கூட்டம் கூடும். So the motive is to sell more tickets on the track, especially for the weekend ticket, which is little it's a little costlier when compared to single day ticket, but you can actually go to the track on all 3 days, watch the cars, and if you are lucky enough interact with drivers as well. So இதுதான் வந்து மெயின் நோக்கம். அது போக வியூவர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் ஃப்ரைடேஸ் அப்படின்றது. ஏன்னா ஃப்ரைடே வியூவர்ஷிப் வந்து முக்காசி நேரம் யாரும் பார்க்கறது இல்லை. we'll only follow on tickers or we'll just follow the news. Saturday qualifying தான், Saturday FP3 கூட யாரும் பார்க்கறது இல்லை, டைரக்டா குவாலிஃபைங் தான் பார்ப்போம் நிறைய பேர். ஸோ அதையும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக்கி கொஞ்சம் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆன் ஏர் வியூவர்ஷிப்ன்றதுக்கும் ஒரு காரணம். இதுக்கு நிறைய பேர் they tried a lot of various things, but எதுவுமே உருப்படியா ஒர்க் ஆனதில்ல. இதாச்சும் ஒர்க் ஆகுமான்னு செக் பண்றது தான் இந்த வார்த்தான எக்ஸ்பெரிமெண்ட். I mean, we cannot be, one thing I want to say வந்து நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க முடியாது for F5. அதுதான் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். Regardless of what happens, please bear with F5 because they're trying something. Okay, it's not something permanent. They're trying something. நம்மளும் வந்து ரேண்ட்லாம் பண்றோம், இது எப்படி பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்க. That's more of a concern from a team perspective. அதான் நம்ம சொல்ல போறோம். But we're not against the idea in itself. இது என்னதோ it will be a trial, and அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண போறாங்க. So let's be positive and let's welcome the change and let's hope that the change works. அவ்வளவுதான். I think that's something which is very important and which everybody should consider. எடுத்தவனே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, என்னடா பண்றீங்க இது மோசமா பண்ணிட்டாங்களே. Don't think that. It is for helping the sport, helping people who are going to the track. There's a lot of things involved. It's good to criticize, but it's also when you criticize, it's also a responsibility to support. Constructive இருக்கணும். So I think just check பண்ற sprint race வந்து ரேஸ்ல வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு. இங்க என்ன ப்ராப்ளம்னா இது இட்ஸ் கண்டக்டட் இன் a different way in F1. In the name of sprint qualifying or the sprint race, ரிவர்ஸ் கிரிட்லாம் வச்சா நல்லா இருக்கும், பட் அதுக்கு வந்து எல்லா டீம்ஸ் ஒத்துக்கல. ஸோ அட்லீஸ்ட் இட் கேன் பி if it goes in a bad way, it will be a lesson or something. So imagine if someone like Alonso reverse gridல P1 ஆரம்பிக்கிறாரு, அவர் டிஃபெண்டிங் ஸ்கில் வச்சு எவனும் ஓவர்டேக் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடும் அப்புறமா. So Alonso ஆரம்பிச்சாலே போதும், பாக்கோலியே பார்த்தோம், மிக்சர் மேக்கர் கூட டீம்மேட் கூட அரங்கராஜன் party all over Chennai if Alonso gets P1. That is for sure. Silverstone rain affected Q2 லயே வந்து ஒரு நாள் Q1 ல வந்து Alonso will take P1. Okay, in the McLaren Honda GP2 engine. I mean GP2 engine சொன்ன டைம்ல. Okay, அதுக்கே அவன் எப்படி வந்து எப்படி எல்லாம் போஸ்ட் போட்டானே எனக்கு மட்டும் தான் தெரியும். 2016ல எனக்கு மட்டும் தான் தெரியும். Corner, Carlos Reutemann is winning the 1980 Monaco Grand Prix in wonderful style, and then there goes the Union Jack from the Saudi Leyland Williams team, and Carlos Reutemann crosses the line now to win